பொய்க்கால் குதிரை வந்து எனக்கு முதல்ல டப்பிங் தான் கிடச்சிது. அது வந்து பாலச்சந்தர் சாருக்கு எப்படி நான் டப்பிங் பேசுவேன்னு தெரியும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு டப்பிங்னா என்னென்னே தெரியாது. எல்லாம் ஏரி ஃப்ளக்ஸில் வச்சு ஷூட் பண்ண காலங்கள். ஏன்னா திருவிளையாடல், கந்தன் கருணை இதெல்லாம் வந்து அவங்களாம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு டப்பிங் பேசுனா யாராலையும் பேசவே முடியாது. ஸோ டப்பிங்கிறது தெலுங்கு டு தமிழ் படங்கள், இந்த மாய மோதிரம் அதெல்லாம் வந்த காலத்தில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்தது இதெல்லாம். ஏன்னா பாலச்சந்தர் கூப்பிட்டோன்னே பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம் பண்ணுறேன், நீ டப்பிங் பண்ணுறியாடா அப்படின்னாரு. டப்பிங்னா என்ன சார்னு கேட்டேன். நான் தெரியாது. ஒருத்தர் நடிச்சிருப்பான்டா, அவனுக்கு லிப் சிங்கர்னைஸ் பண்ணணும். ஓகே, நீ தான் நல்ல பாடங்கனாச்சே, ஒரு நாள் சிங் பண்ண முடியாதா அப்படின்னாரு. முடியும் சார். அதில் ரவீந்தர், நான் டப்பிங் பண்ண ஆர்டிஸ்டில் ரவீந்தர் ஒருத்தன். மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.